நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம தினம் தினம் ஒரு கீரை அப்படிங்கிற ஹெட்டிங்ல தான் இன்னைக்கு 2-3 வகையான கீரை ரெசிபிஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கீரை வந்து முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை வந்து கீரைகளின் அரசின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதுல அவ்வளோ சத்துக்கள் இருக்கு. நம்ம வந்து டெய்லி ஏதாவது ஒரு கீரை நம்ம கொஞ்ச நாளும் பரவாயில்ல கொஞ்சம் எடுத்தோம்னா நம்மளோட உடம்புக்கு தேவையான எல்லா விட்டமின்ஸ் எல்லாமே நமக்கு கிடைச்சிரும். பேலன்ஸ் டயட் நமக்கு கிடைக்கும். இப்ப இந்த முருங்கைக்கீரையை வச்சு என்ன ரெசிபி பண்ணலாம் அப்படிங்கறது இப்ப பார்ப்போம். ஒரு கடாயில குக்கிங் ஆயில், இந்த ரெசிபிக்கு வந்து தேங்காய் நம்ம ஊத்துறோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். கடுகு, ஜீரகம், பெருங்காயம். நான் எப்பவுமே எந்த இது பண்ணினாலும் இந்த 3மே போடுவேன். பொரிஞ்ச பிறகு வெங்காயம், பூண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம பருப்பும் முருங்கைக்கீரையும் யூஸ் பண்ண போறோம். இந்த முருங்கைக்கீரைக்கும் பருப்புக்கும் பூண்டு வந்து நல்ல ஒரு காம்பினேஷன். தக்காளி நல்லா வதங்கின பிறகு தேங்காய், காஞ்ச மிளகாய், கொஞ்சம் வெங்காயம், ஜீரகம் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன். அதாவது ரொம்ப பட்டு போல அரைக்க வேண்டாம், ஒரு கரகரப்பா அரைச்சி வச்சிருக்கேன். அதை இப்ப சேர்த்துட்டு அதுல வந்து நம்ம பருப்பு வேக வச்ச பருப்பு அந்த தண்ணியோட சேர்த்தே ஊத்திக்கலாம். அது சேர்த்துடணும். அது ஒரு நல்ல கொதி வந்து அந்த பச்சை வாசனை எல்லாம் போன பிறகு அதுல மஞ்சள் தூள், மிளகாத்தூள். மிளகாத்தூள் வந்து அவரவர் காரன நம்ம சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு கொதி வந்த பிறகு உப்பு, நமக்கு எவ்வளவு திக்னஸ் வேணுமோ அந்த திக்னஸ்க்கு தண்ணி எல்லாம் சேர்த்துட்டு அதுவும் ஒரு நல்ல ஒரு கொதி வந்த பிறகு நம்ம முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை கிளீன் பண்ணிட்டு கழுவி வச்சிருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை சேர்த்த பிறகு ஒரு கொதி வந்தா போதும். அதுக்கு மேல கொதிச்சா முருங்கைக்கீரை வந்து அந்த மனம் எல்லாமே போயிடும். ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனா தேங்காய் ஊத்தி பண்ணா இன்னும் ஒரு ஸ்டெப் வந்து டேஸ்ட் வந்து அதிகம். இப்போ நெக்ஸ்ட் கீரை, தண்டு கீரை, சிவப்பு தண்டு கீரை. இந்த கீரையும் ஒரு நல்ல ஒரு கலர்ஃபுல்லான கீரை. பொதுவாகவே நல்ல கலர்ஃபுல் வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய சத்துக்கள் இருக்கு, அதாவது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது வந்து இந்த கீரையிலையும் நமக்கு நம்மளோட தேவைக்கு வேண்டிய அயர்ன், கால்சியம், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்கு. இதுவும் நம்ம என்னைக்காவது ஒரு நாள் நம்ம எடுத்தா கூட நமக்கு வந்து நல்ல ஒரு நம்ம ஹெல்த்துக்கு ஒரு நல்ல இது கிடைக்கும். இன்னைக்கு அந்த கீரையை வச்சு ஒரு கீரை கடைசல் பண்ண போறோம். நான் வந்து எல்லாமே பேக்கெட்ல தான் வச்சிருக்கிறேன், ரொம்ப நல்லா வருது. கொஞ்சம் கீரை இருந்தாலும் போதும், நம்ம கொஞ்சமா ஒரு கடைசல் பண்ணிடலாம். இப்போ கீரையெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு கீரையை இந்த மாதிரி அளவுக்கு கட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஏன்னா நான் குக்கர்ல தான் போட்டு வேக வைக்க போறேன். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், புளி, ஜீரகம், பூண்டு. இப்ப குக்கர்ல போட்டுட்டு நம்ம குக்கர்ல ரொம்ப அதிகமான அளவு வெந்துருச்சுன்னா அதோட சத்துக்கள்லாம் போயிடும். அதனால குக்கர்ல விசிலோட ஒரு விசில் வர்றதுக்கு முன்னாடி அந்த டைம்ல நம்ம ஆஃப் பண்ணிடணும். அதுவே அந்த கீரை வேகிறதுக்கு போதுமானது. விசில் வந்துருச்சுன்னா அந்த சத்துக்கள் எல்லாமே அதுல அந்த நிறைய ஓவர் குக் ஆயிரும். அதனால விசில் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஆஃப் பண்ணிடணும். இப்ப எல்லாமே போட்டாச்சு. கட் பண்ணி தான் போடணும்னு இல்லை, முழுசாவே போட்டுக்கலாம். கொஞ்சமா தண்ணி, நமக்கு குழம்பா வேணும்னா நிறைய ஊத்தலாம். இப்ப வந்து நம்ம இதை வந்து நான் கூட்டா தான் பண்ண போறேன். அதனால ஒரு 1/4 கப் தண்ணி ஊத்தினா போதும். ஒரு விசில் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஆஃப் பண்ணிடணும். இப்போ ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இதை ஆறிடுச்சு. நம்ம இதை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணணும். கரண்டி வச்சு ஸ்மாஷ் பண்ணாலும் சரி, இல்லாட்டி நான் வந்து மிக்சியில ஒரு பல்சஸ் மோடுல ஒரு சுத்தி எடுக்கிறேன். நல்லா மசிஞ்சிரும். ரொம்ப சூப்பரா இருந்தது. இதுவும் நம்ம டெய்லி எடுக்கும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெரைட்டி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இப்ப நெக்ஸ்ட் கீரை, மணத்தக்காளி கீரை. இந்த கீரை வந்து வயிறு, வாயில புண்ணு இருந்தா இந்த கீரை ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இந்த கீரையோட இலைகள் எடுத்து நம்ம சும்மா மென்று சாப்பிட்டாலே வாய் புண்ணு எல்லாம் போகும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அந்த கீரை வச்சுதான் நம்ம பொரியல் பண்ண போறோம்.
இப்போ பறிச்சுட்டு வந்தாச்சு. நல்லா வாஷ் பண்ணிடணும். கீரையை வாஷ் பண்ணிட்டு கட் பண்ண குட்டி குட்டியா நல்லா ஃபைனா சாப் பண்ணணும். எப்பவுமே கீரையை வந்து கட் பண்ண பிறகு வாஷ் பண்ணக்கூடாது. வாஷ் பண்ண பிறகுதான் நம்ம அதை கட் பண்ணணும். நல்லா எவ்வளவு ஃபைனா சாப் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு சாப் பண்ணி எடுத்துடணும். இப்ப நான் சாப் பண்ணிட்டேன். இதுக்கு தேவையான பொருட்கள் கீரை, வெங்காயம், லைட்டா தட்டி வச்சிருக்கேன் பூண்டு, காஞ்ச மிளகாய், தேங்காய் வந்து நான் கொஞ்சம் அதிகமா ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுல பாதி அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேங்காயை சும்மா மிக்சியில ஒரு சுத்தி எடுத்து வச்சிருக்கிறேன். ஆயில், கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், கடுகு, பெருங்காயம் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம தட்டி வச்சிருக்க பூண்டு சேர்த்துக்கணும். வெங்காயம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்த உடனே நம்ம நெக்ஸ்ட் பொருள் போடலாம். இப்ப நல்லா ஒரு கண்ணாடி பதம் வந்துருச்சு. இப்ப நம்ம வந்து கீரையை சேர்த்துக்கலாம். இந்த கீரை வந்து உடனே வெந்துடும். ஏன்னா இது வந்து நம்ம பச்சையா கூட சாப்பிடலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சின்ன கசப்பு டேஸ்ட்ல இருக்கும், அவ்வளவுதான். ஆனா கசப்புனால நமக்கு எந்த கஷ்டமும் வராது. இப்போ இந்த கீரையை ஒரு வதக்கிக்கலாம். மூடி வச்சுலாம் நம்ம குக் பண்ண வேண்டாம். அப்படியே வதக்கினா போதும். நல்லா அழகா சுருண்டு வந்துடும். அப்புறமா நம்ம இந்த அரைச்சி வச்சிருக்க தேங்காயும் போட்டு கிண்டி இறக்க வேண்டியதான். சட்டுன்னு ரெடி ஆயிரும். நம்ம கீரையை கிளீன் பண்றதுக்கு தான் டைம் ஆகும். இப்போ தேங்காயும் போட்டாச்சு. லைட்டா பச்சை வாசனை போன உடனே நம்ம இறக்கிடலாம். இப்ப வேற பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அடுத்த கீரை நம்ம இன்னைக்கு வந்து பொன்னாங்கண்ணி கீரை பறிக்க போறோம். பொன்னாங்கண்ணி கீரை வந்து மார்க்கெட்ல எல்லாம் வச்சிருக்கும் போது அது நினைக்கும் போதே ரொம்ப அழுக்கா இருக்குமோ, ரொம்ப அப்படி நிறைய நேரம் கழுவ வேண்டியது இருக்கும். ஆனா இது வீட்டுலங்கிறதுனால ரொம்ப சேஃப், ஆர்கானிக் கூட. இந்த பொன்னாங்கண்ணி கீரை வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. கண்ணுக்கும் ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த கீரை எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம். தேவையான பொருட்கள் புளி, தக்காளி, மிளகாய், பூண்டு, வெங்காயம். கீரை வந்து இது வந்து கொஞ்சம் பூ வந்த கீரை ஆயிடுச்சு. அதனால இலையை மட்டும் எடுத்திருக்கிறேன். பூ வந்துருச்சுன்னா அந்த ஸ்டெம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரும். அதனால நமக்கு வந்து மசியாது. இப்போ வந்து இந்த கீரையை இப்படி இலையில மட்டும் எடுத்துட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். கீரை பருப்பு வந்து வேக வச்சிருக்கேன். இப்ப இதுல வந்து நம்ம கீரையெல்லாம் சேர்த்துக்கலாம். தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, புளி, வெங்காயம், கீரை. இதையும் ஒரு விசில் வரதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா நம்ம பருப்பு வந்து ஆல்ரெடி வேக வச்சிட்டோம். அதனால கீரைக்கு வந்து அவ்வளவு வெந்தா போதும். அந்த அளவு வெந்துட்டா அதுலயே நமக்கு நல்ல மசிஞ்சிரும். இப்ப பாருங்க நல்லா மசிஞ்சிச்சு. தேவைப்பட்டா மத்து வச்சு நம்ம கடைஞ்சிக்கலாம். இந்த பருப்பும் கீரையும் நல்லா மிக்ஸ் ஆயிரும். லைட்டா தாளிச்சு கொட்டினா போதும். அவ்வளவுதான், கீரை வந்து தயாராயிடும். இப்ப தாளிக்கிறதுக்காக கொஞ்சமா எண்ணெய், பெருங்காயம், காஞ்ச மிளகாய், ஜீரகம், கடுகு போட்டு வெங்காயமும் போட்டு நம்ம தாளிச்சுக்கணும். கொஞ்சமா வெங்காயம் போட்டு தாளிச்சுட்டு இந்த கீரையை அதோட சேர்த்துட்டோம்னா நம்ம வந்து கீரையை தாளிச்சு கொட்டுக்க வேலை முடிஞ்சிடும். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது வந்து பார்ட் 1 வீடியோ தான். இனி ஒரு பார்ட் 2 வந்து நான் அடுத்தால வந்து நான் அப்லோட் பண்றேன். ரொம்ப சூப்பரா இருந்தது. நம்ம வந்து டெய்லி ஒரே மாதிரி பொரியல் அப்படி பண்ணி சாப்பிடறதை விட டிஃபரெண்டா செய்தோம்னா நமக்கு கீரை சாப்பிடுறது கஷ்டமா இருக்காது. இனி அடுத்த பார்ட் 2 வீடியோவோட நம்ம மீண்டும் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.